என் அன்பு பிள்ளை, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சதி நடந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, யார் இந்த அம்மா மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அம்மாவினுடைய வாக்கானது கண்களில் படும். அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாக்கினை நீ முழுமையாக நான் உன்னை கேட்க சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், என் குழந்தைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சதியானது வெற்றியடைய வேண்டும் என்று உன்னிடமே வந்து வழி கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தைக்காக நீங்கள் அம்மா என்னை நம்பி இருக்கின்றாய். அதுவும் அவர்கள் என்னிடத்தில் வந்து இந்த சதியை நீங்கள்தான் செய்ய வேண்டும், அதுவும் என்னுடைய உதவி வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இதை என் குழந்தையினிடம் தெரிவிக்க வேண்டும் அல்லவா என்று உன்னிடம் அனைத்து விஷயங்களையும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும். என் குழந்தையே, ஏனென்றால் நீ கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வார கட்டத்தில் ஒரு நபர் உன்னை தேடி வரலாம், அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிலிருந்து உன்னுடைய பதவியை விலக்கி அவர்கள் அந்த பதவியில் உட்காரலாம், அல்லது உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாயை கட்டி உனக்கு ஆபத்தான சில விஷயங்களை செய்யலாம். அதனால்தான் நான் சொல்கின்றேன், என் குழந்தையே, உனக்கு பின்னால் சூழ்ச்சி நடக்கின்றது என்று நான் சொல்வதை உன் இல்லத்தில் நீ உடனடியாக செய்துவிட வேண்டும். என் குழந்தையே, இப்பொழுது உன்னை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு நீ கவனமாக இருக்கவும், நான் சொல்வதை கேட்டு உன் இல்லத்தில் நீ செய்துவிட்டாலே இந்த பிரச்சனையிலிருந்து அத்தனையும் நீ காப்பாற்றிக் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. அதனால் என் குழந்தையே, உன் அம்மா நான் உன்னை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். அதை கடைபிடித்து உன்னுடைய கடமை அல்லவா. இந்த அம்மாவின் வாழ்க்கை முழுவதும் கேட்டு எது என்ன விஷயம் என்பதனை நீ எப்படி இதை கடைபிடிக்க வேண்டும் என்று அனைத்தையும் நான் உனக்கு தெரியப்படுத்த போகின்றேன். அதனால் நீ தைரியமாக அனைத்தையும் கேட்க வேண்டும். என் குழந்தையே, ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நபர்கள் உன்னுடைய வேலையில் சில விஷயத்தை செய்து அந்த வேலையில் உன்னை அமர வைக்கலாம். அவர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, ஒரு சில நபர் உன் உறவை அவர்களினுடைய உறவாக மாற்ற வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக உன்னுடைய உறவை நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்றும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, நீ காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று, இனி சேர்ந்து வாழக்கூடாது என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்று கொடுத்து செயல்களை எல்லாம் உன்னுடைய நபர்கள் யார் தெரியுமா? உன்னுடன் இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்று சில சூழ்ச்சியை செய்கின்றார்கள். அது வேறு யாரும் அல்ல, உன்னுடைய உறவினர்கள்தான். என் குழந்தையே, உனக்கு அவர்கள் செய்வினைகள் செய்து உன் கதையை முடித்துவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய சொத்துக்களை அனுபவிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, யாரும் காரணம் கேட்டால் நீண்ட நாட்களாக
உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்துவிட்டார் என்று சப்பை கட்டு காரணத்தை கட்டும் உன் கதையை முடிக்கப் பார்க்கின்றார்கள். என் குழந்தையே, இதில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, இந்த ஒரு சில நாட்களாகவே இந்த தாயானவளை வணங்கி கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். அதனால் ஏமாறுபவர்கள், துரோகம் செய்பவர்கள், கெடுதல் செய்பவர்கள் அனைத்தும் உன் கண்களில் நான் ஏற்கனவே காட்டி கொடுத்து இருக்கின்றேன். அதனால் ஒரு சில குழந்தைகள் இப்படியாக எனக்கு துரோகம் செய்தாய் என்று அவர்களை எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதை செய்துவிட்டாய் அல்லவா? இனி என் வாழ்க்கையில் நீ வேண்டாம், என் வாழ்க்கையில் நிரந்தரமாக வேண்டாம் என்று நீ அவர்களை ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இனி நிரந்தரமாக எந்த உறவும் வேண்டாம் என்று விரட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து பழகுங்கள். என் குழந்தையே, பொன்பொருளா அவர்கள் அபகரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு இருந்ததை நீ தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள். என் குழந்தையே, அந்த முயற்சிகள் என்ன தெரியுமா? இப்பொழுது செய்வினைகளை செய்து உன்னை முடிக்க வேண்டும் என்று சதி செய்கின்றார்கள். என் குழந்தையே, நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ யாருக்கெல்லாம் கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் என்று தண்டனை கொடுத்து அனுப்பினாயோ அவர்களை நீ ஒரு நாளும் நம்பிவிடாதே. ஏனென்றால் ஒவ்வொரு நபர்களும் நல்ல நபர்கள் போலதான் நாடகம் ஆடுவார்கள். அதுவும் ஒரு வாரத்தில் தினம்தோறும் முன்காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆனால் என் குழந்தையே, அவர்களை நீ ஒரு பொழுதும் நம்பி விடாதே, மன்னித்தும் விடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மாயம் செய்து உன் வாழ்க்கையை மாயமாக்கி மன்னிப்பு கேட்பார்கள் என்பதனை நீ மறவாதே என் குழந்தையே. அதனால் ஒவ்வொரு தருணமும் அவர்கள் செய்யக்கூடிய பொய்யான காரியங்கள் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் இதை செய்கின்றார்கள் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டால் ஒரு முறை மன்னித்து விடுவோம் என்று மன்னித்து வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை நீ அனுபவித்து விடாதே என் குழந்தையே. அந்த தவறை மட்டும் நீ செய்து விட்டால் நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து நீ ஆபத்தில் சிக்கிக்கொள்வாய். ஆபத்தில் மாட்டிவிட்ட பிறகு இந்த அம்மாவால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும் என் குழந்தையே. இவ்வளவு சொன்ன பிறகும் இந்த அம்மாவினுடைய பேச்சை கேட்காமல் நீயாகவே மாட்டிக்கொண்டால் இந்த அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அம்மாவினால் உன்னை காப்பாற்றக்கூட முடியாது என் குழந்தையே. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வாரத்திற்குள் யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ அவர்கள் மட்டுமல்ல, நானாக உனக்கு சுட்டிக்காட்டி கொடுத்தவர்களுக்கும் உன்னிடத்தில் வந்து உனக்கான வேண்டி வந்தேன். இந்த கயிற்றை கட்டிக்கொள், இந்த எலுமிச்சை பழத்தை கொடுத்தாலே இதை சாப்பிடு, உனக்கான கோயிலில் இருந்து வாங்கி வந்தேன் சாமி பிரசாதம், இதை வீட்டில் வைத்துக்கொள் என்று உன்னிடமோ அல்லது உன்னுடைய குழந்தைகளிடமோ அல்லது உன் வீட்டில் யாரிடமோ கொடுத்தால் அதை உடனே வாங்கிவிட வேண்டாம். இவர்கள் மாறிவிட்டார்கள் என்று இவர்களை நீ நம்பி மோசம் போய்விடாதே என் குழந்தையே. அப்படி நம்பிவிட்டால் நீ நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிவிடுவாய். அதன் பிறகு பிரச்சனைகளில் இருந்து நீயாக திரும்பி வருவதில் மிகுந்த சிரமம் ஏற்படும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே.
இந்த அம்மா சொல்லிக் கொண்டிருப்பது உன் செவிகளுக்கு எட்டுகிறதாம். நான் சொல்வது செவிகளுக்கு சில சமயங்களில் எட்டாது என்றால் அதற்கு இந்த தாயானவள் எப்படி பொறுப்பாக முடியும்? என் குழந்தையே, நீங்களாகவே இதை தெரிந்து கொள். இனி மீண்டும் வர வேண்டும் என்றால் இந்த அம்மாவினை முழுமையாக நம்ப வேண்டும். என் குழந்தையே, இதை எல்லாவற்றையும் மீறி அவர்களிடத்தில் நீ சிக்கிக் கொண்டால் இந்த தாயானவள் உன்னை அந்த இடத்தில் மீட்க முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா சொல்வதை நீ ஆரம்பத்திலேயே கடைப்பிடித்து நான் சொல்வதை கவனமாக கேள். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.